ஒருத்தர் டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன கிரவுண்ட்ஸில் டைவர்ஸ் வாங்கலாம்? அதாவது ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இல்லை கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, என்னென்ன கிரவுண்ட்ஸில் டைவர்ஸ் வாங்கலாம்? சட்டம் அது என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது? டைவர்ஸ் கேஸ் ஈஸியாக வாங்குறது என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை விட முக்கியமாக லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான ஒரு செய்திகள் எல்லாருக்கும் சொல்கிறேன், அதை கவனமாக பாருங்கள். வணக்கம், நான் உங்கள் ரஷ்யா கலி. இப்போ டைவர்ஸ் அப்படின்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு மேரேஜை டிசொல்யூஷன் ஆஃப் மேரேஜ், அதுதான் லீகலாக ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் டிசொல்யூஷன் ஆஃப் மேரேஜ். அதுதான் டைவர்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த டைவர்ஸை ஹிந்துஸுக்கு ஒரு லா இருக்குது, முஸ்லீம்ஸுக்குன்னு ஒரு லா இருக்குது, கிறிஸ்டின்ஸுக்கு ஒரு லா இருக்குது. ஸோ அந்த குறிப்பிட்ட சட்டப்படி தான் நம்ம டைவர்ஸை அப்ளை பண்ண முடியும். இப்போ ஹிந்துஸுக்கு என்ன லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955. ஸோ அந்த சட்டத்தை படித்து பார்த்து அந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட காரணங்களுக்கு தான் நம்ம டைவர்ஸ் அப்ளை பண்ண முடியும். இதே இது முஸ்லீமாக இருந்தாங்கன்னா ஷரியத் லான்னு சொல்லுவாங்க, இல்லை அவர் கேஸ் லாஸ், பழைய கேஸ் லாஸ் இருக்குது. முஸ்லீம் உமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிசொல்யூஷன் ஆஃப் மேரேஜ் ஆக்ட் 1939, அதை 1939 வெள்ளக்கார காலத்தில் பாஸ் பண்ணப்பட்ட டிசொல்யூஷன் ஆஃப் முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் 1939 படி பலரும். இதே கிறிஸ்டினாக இருந்தால் எந்த ஆக்ட் படி பார்க்கணும்னா, இந்தியன் டைவர்ஸ் ஆக்ட் 1869, 1869 பாஸ் பண்ணப்பட்ட அந்த சட்டப்படி தான் அப்ளை பண்ணும். அது இப்போ 2001 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிறிஸ்டினை பொறுத்தவரைக்கும் இந்தியன் டைவர்ஸ் ஆக்ட் 1869 தான் உங்களுக்கு இந்த கதில் சொல்லப்பட்ட கிரவுண்ட்ஸ் படி தான் கிறிஸ்டின் அப்ளை பண்ண முடியும். இப்போ கவர்னிங் லாஸ், இப்போ பார்த்தீங்கன்னா, ஹிந்துவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆக்ட் வருதுன்னு ஏற்கனவே சொன்னேன், ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 சொன்னேன். இப்போ அதில் என்ன ப்ரொவிஷனில் அப்ளை பண்ணலாங்கன்னா, செக்ஷன் 13ல் கிரவுண்ட்ஸ் என்னென்ன கிரவுண்ட்ஸ் நிறைய கிரவுண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 13 ஆஃப் தி ஹிந்து மேரேஜ் ஆக்டில் உள்ள சொல்லப்பட்ட கிரவுண்ட்ஸ்க்கு சொல்லப்பட்ட பல விதமான கிரவுண்ட்ஸ், அது என்னன்றது பின்னாடி சொல்கிறேன், அந்த கிரவுண்ட்ஸ் படி அப்ளை பண்ணலாம். இப்போ செக்ஷன் 13B மியூச்சுவல் டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட், அது அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 13B, செக்ஷன் 13B ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி ரெண்டு பேரும் மியூச்சுவல் கன்சென்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ளை பண்ணுறது, அந்த அப்ளை பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக ஈஸியாக முடிஞ்சிடும். அப்புறம் செக்ஷன் 14 பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் ஃபார் ஒரு வருஷம் கழிச்சு தான் அப்ளை பண்ணணுன்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஹிந்து மேரேஜ், ஹிந்துவை பொறுத்த வரைக்கும் உள்ள ரூல்ஸ். இதே இது முஸ்லீம்ஸாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன், டிசொல்யூஷன் ஆஃப் மேரேஜ் ஆக்ட் அந்த ஆக்டில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லி. இப்போது மேரேஜ் ஆக்ட் 1939 சொல்லப்பட்டது. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆக்ட்லாம் அப்ளை ஆகுதுன்னா, ஷரியத் லா, கேஸ் லா, அப்புறம் டிசொல்யூஷன் ஆஃப் முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் 1939 அப்ளை ஆகுது. ஸோ முஸ்லீம்கள் என்னென்ன இதில் எந்தெந்த விதத்தில் டைவர்ஸ் வாங்கலாம்னு சொன்னால், தலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. தலாக்ன்றது யூனிலேட்டரல் டிக்ளரேஷன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷன் பண்ணுறது தலாக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குலா அப்படின்றது என்னென்னா, ஒய்ஃப் எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்குறது. ஒய்ஃப் கேட்டதின் அடிப்படையில் கணவன் கொடுக்கறது தான் குலா. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, முபாரத் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் டைவர்ஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ரெண்டு பேரும் வேண்டாம், சேர்ந்து வாழ வேண்டாம்னு புரிஞ்சுக்கிறது, அதுதான் மியூச்சுவல் டைவர்ஸ் தான் முபாரத்னு சொல்கிறாங்க. ஸோ தலாக்கை பற்றி ஒரு ஆண் ஒய்ஃபுக்கு தலாக் கொடுக்குறாங்கன்னா, அப்போ அதுக்கு என்னென்ன பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணுன்றது சமீமாரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 2002 ஒரு கேஸ் அந்த கேஸில் ஒரு என்னென்ன தலாக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ அடுத்து கிறிஸ்டின் லாவை பற்றி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னபடி இந்தியன் டைவர்ஸ் ஆக்ட் 1869, அதுதான் கிறிஸ்டின் டைவர்ஸ் வாங்குறதுக்கு உண்டான சட்டம். அதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 10 நிறைய கிரவுண்ட்ஸ் சொல்கிறாங்க. என்னென்ன கிரவுண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ அடுத்ததாக சொல்கிறேன். அது செக்ஷன் 10 தான் படிக்கணும். செக்ஷன் 10A மியூச்சுவல் கன்சென்ட். ஆக்சுவலே ஹிந்துஸ்க்கு பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட் இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட் பண்ணிங்கன்னா, இது 2001 தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. அப்புறம் செக்ஷன் 11 அடல்ட்ரின்ற ஒரு கிரவுண்ட் இருக்குது. செக்ஷன் 12 ஜுடிஷியல் செப்பரேஷன். ஜுடிஷியல் செப்பரேஷன்றது டைவர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஜுடிஷியல் செப்பரேஷன்ற ஒரு டிகிரி வாங்கலாம். ஸோ ஜுடிஷியல் செப்பரேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு டைவர்ஸ்ன்றது வாங்கலாம். அப்புறம் இப்போ கிரவுண்ட்ஸ் ஆஃப் டைவர்ஸ் ஏற்கனவே சொன்ன என்னென்ன கிரவுண்ட்ஸில் டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் தொகுத்து இந்த டேபிளில் கிளியராக போட்டிருக்கேன். 3 ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி,
எல்லாருமே அந்த அடல்ட்ரின்ற கிரவுண்டுக்காக அப்ளை பண்ணலாம். அந்த அடல்ட்ரி அப்படின்றது வந்து வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குது, வேற ஒரு ஆணோட தொடர்பு, கல்யாணமான புருஷன் வந்து வேற ஒருத்தர் தொடர்பு இருக்காங்க, இல்லை மனைவி வேற ஒருத்தர் தொடர்பில் இருக்காங்கன்ற காரணத்தில் அப்ளை பண்ணுறது அடல்ட்ரி. பட் இந்த அடல்ட்ரி கிரவுண்டில் அப்ளை பண்ணி ப்ரூவ் பண்ணி கேஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அடல்ட்ரின்றதை கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும், அது ஒரு பெரிய கஷ்டம். பட் இந்த அடல்ட்ரின்ற கிரவுண்டில் ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் போடலாம். அப்புறம் குருவல்ட்டினா கொடுமைப்படுத்துறது, அதையும் வந்து குடும்பப்படுத்துறதையும் அந்த கிரவுண்டில் ஈஸியாக எல்லாரும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் டிசஷன் ஃபார் 2 years, 2 வருஷமா என் கூட சேர்ந்தே வாழல, பிரிஞ்சே கிடக்கிறாரு அப்படின்றதுக்காக ஒரு கிரவுண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். இது மூணுக்குமே பொருந்தும். அப்புறம் கன்வர்ஷன் டு அனதர் ரிலிஜன், ஒரு முஸ்லீம் ஹிந்துவாக மாறிட்டாரு, இல்லை ஹிந்து முஸ்லீமாக மாறிட்டாரு, கிறிஸ்டின் வேறு ஜாதிக்கு வேற மாதிரி அந்த கிரவுண்டுக்காக கூட டைவர்ஸ் கேட்கலாம். இதுக்கு இந்த மதம் மாறினதுக்காக வந்து 3 பிரிவுலேயும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் அன்சவுண்ட் மைண்ட், ஒரு பைத்தியம் பிடிச்சிச்சு, மனநல சரியில்லாமல் போயிட்டார், அதுக்காகவும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் லெப்ரசி வியாதி வந்துச்சு அப்படின்ற கிரவுண்டுக்கு அப்ளை பண்ணலாம். பட் முதல்ல ஹிந்து லாவில் இருந்துச்சு, இப்போ ஹிந்து லாவில் எடுத்துட்டாங்க. பட் முஸ்லீம் லாலே, ஹிந்து லாலே, கிறிஸ்டின் லாலே அதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் வெனீரல் டிசீஸ், அதாவது பாலியல் நோய்கள், அதுக்காக வந்து 3 இதுலேயே அப்ளை பண்ணலாம். அடுத்தது ரினவுன்சியேஷன், அதாவது மதத்தை துறந்து போகிறது, ஒரு துறவியாக போகிறார், அது துறவியாக போகிறாங்கன்னா ஹிந்துஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், மற்றவங்களுக்கு அந்த மாதிரி கிரவுண்ட்ஸ் கிடையாது. அப்புறம் ஒரு 7 வருஷமாக ஆளே காணும், எங்கே போயிட்டாருன்னே தெரியல, அந்த காரணத்துக்காக 3 பிரிவுலேயும் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டின் அப்ளை பண்ணலாம். அப்புறம் நோ ரிசம்ஷன் ஆஃப் கோஹபிட்டேஷன், அதாவது வந்து டிகிரி ஆஃப் செப்பரேஷன் டிகிரி வாங்கிக்கிட்டு திருப்பி சேர்ந்து வாழாமல் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அப்ளை பண்ணலாம். இது வந்து முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்டினுக்கும் ஹிந்துஸுக்கும் இருக்குது. அப்புறம் டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட், நான் ஏற்கனவே சொன்னேன். டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட்றது என்னென்னா, அது 2 பேரும் சேர்ந்து அப்ளை பண்ணுறது. செக்ஷன் 13B ஹிந்துஸ்க்கு இருக்குது, செக்ஷன் 10A அது வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு இருக்குது, அவங்க கிறிஸ்டின் லாவில். முஸ்லீம்களுக்கு அது மாதிரி கிடையாது. பட் அதுக்கு முபாரத்ன்றது மியூச்சுவல் கன்சென்ட் மாதிரி தான், 2 பேரும் சேர்ந்து அப்ளை பண்ணுறது. அது சரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதுபடி அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஒய்ஃபுக்கு ஸ்பெஷல் கிரவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13(2) வந்து பிகமி, ரேப்பு, மைனர் கேள் வந்து ஹிந்துஸ் லாவில் இருக்குது. அதே மாதிரி வந்து முஸ்லீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசல்யூஷன் ஆஃப் முஸ்லீம் மேரேஜ் ஆக்டில் உள்ள ஆக்ட் வேறு பதில் பார்த்துக்கலாம். அப்புறம் குருவல்ட்டி, அடல்ட்ரி, கன்வர்ஷன் அது வந்து கிறிஸ்டியன்ஸ் லாவில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து வேரியஸ் கிரவுண்ட்ஸ், இந்த டேபிளில் காமிக்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து வேரியஸ் கிரவுண்ட்ஸில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கிரவுண்ட்ஸ் இதில் சொல்லப்பட்ட கிரவுண்ட்ஸில் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் ப்ரொவிஷன் ஆஃப் லா தான் மாறுபடுது, அதுபடி நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியது. இப்போ வந்து அடுத்து சொன்னால் டிப்ஸ், ஒரு கேஸ் நடத்துகிறதா இருந்தால் எவ்வளோ குயிக்காக நடத்துறது எப்படி வாங்குறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட் அதுதான் போட்டிங்கன்னா, ஒரு வாய்தாவில் போடுறோம், இந்த வாய்தாவில் கேஸ் பெட்டிஷன் ஃபைல் 2 பேரும் போய் சேர்ந்து ஃபைல் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த வாய்தாலேயே நீங்கள் வந்து 2 பேரும் எவிடன்ஸ் கொடுத்துட்டு அது 2-3வது வாய்தாவில் நீங்கள் கேஸை முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ டைவர்ஸ் பை மியூச்சுவல், நீங்கள் ஒரு டைவர்ஸ் கேஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சாதாரண டைவர்ஸ் கேஸுன்னு போகிறதுக்கு பதிலாக 2 பேரும் பேசி 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்து அவங்களுக்குள்ள டேர்ம்ஸ் கண்டிஷனை பார்த்துட்டு, ஸோ அதை வந்து கேஸை ஃபைல் பண்ணால், கோர்ட்டில் ஃபைல் பண்ணால் முதல் வாய்தாவில் 2 பேரும் போய் ஃபைல் பண்ணணும், அடுத்த வாய்தாவில் 2 பேரும் அப்பியர் ஆகி சாட்சி சொல்லணும், அடுத்த 3வது வாய்தாவில் ஜட்ஜி கேஸ் கொடுத்துருவார். ஸோ 3 வாய்தாவில் ஈஸியாக சிம்பிளஸ்ட் மெத்தடில் முத்திக்கலாம். ஸோ டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட் அதுதான் ஃபாஸ்டஸ்ட்டு மெத்தடு. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் முபாரத் அப்படின்ற ஒரு இது போட்டு டாக்குமெண்ட் போட்டு அதே மாதிரி 3 டேட்டில் முடிக்கலாம். அப்புறம் வந்து சில சட்டங்களில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கழிச்சு தான் செக்ஷன் 13B(2) பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணி வெயிட் பண்ணி தான் போடணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து அந்த பீரியடை வெயிட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இந்த கூலிங் ஆஃப் பீரியடை வெயிட் பண்ணுறதுக்குன்னு பெட்டிஷன் தனியாக ஃபைல் பண்ணி அது கூட வெயிட் பண்ணலாம். அப்புறம் வந்து டைவர்ஸ் பெட்டிஷன் எங்கே ஃபைல் பண்ணணும்னா ஃபேமிலி கோர்ட், இப்போ எல்லா ஊர்லேயும் ஃபேமிலி கோர்ட் இருக்குது, அந்த ஃபேமிலி கோர்ட்டில் தான் ஃபைல் பண்ணணும். கேஸ் ஃபைல் பண்ணால் உடனே என்ன பண்ணுவாங்க, மீடியேஷன் 2 பேரையும் கூப்பிட்டு சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாவது வச்சு பேசுறதுக்கு பார்ப்பாங்க, 2 பேரும் அமிக்கபுளாக செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு வழி இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி வழி இருந்ததுன்னா அதை தான் அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்படி அது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, வழி இல்லைன்னா அப்போ ஆட்டோமேட்டிக் கோர்ட்டுக்கு அவங்க கேஸ் அனுப்பி விட்ருவாங்க. அங்கே போயிட்டு கேஸ் விசாரணை பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணால் என்னென்ன ப்ரூஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது, என்னென்ன இதை கோர்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணால் கோயிலில் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இல்லை மசூதியில் வச்சு கல்யாணம் பண்ணால் சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணால் நாங்கள் தான் கல்யாணம் பண்ணணும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம்.
ஸோ மேரேஜ் சர்டிஃபிகேட், அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் செப்பரேஷன், 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா, அந்த டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் சேர்ந்து ஒரு கணவன் பிரிஞ்சிருக்காங்கன்னா ஒரு லெட்டர் அனுப்பிச்சு வாங்க சேர்ந்து வான்னு கூப்பிடலாம். அவங்க வரலைன்னா அதுக்கு அது ஒரு லீகல் நோட்டீஸ் கூட அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அதையும் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அடல்ட்ரி அல்லது குரூவல்ட்டி அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணி தான் எனக்கு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வாங்க முடியுமே தவிர அதுக்கும் ப்ரூஃப் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெய்வர் ஆஃப் கூலிங் பீரியட். ஏன்னா ஒரு சில ஒவ்வொரு சட்டங்களை பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கழிச்சு தான் பண்ணணும் வாங்கணுன்ற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து அதை வெயிட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லலாம், அது வெயிட் பண்ணுறது கூலிங் பீரியடை வெயிட் பண்ணுறதுக்கு என்ன பென்ஷன் போடலாம்னா 6 மாதம் நாங்கள் ஏற்கனவே பிரிஞ்சு தான் இருக்கிறோம், திருப்பி இதை வந்து நீங்கள் பிரேக் டவுன் பண்ணுறதா திருப்பி எந்த இதுலையும் சேர்த்து வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, ரீகன்சிலேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நாங்கள் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ரீச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டிஷனை போட்டு அந்த கூலிங் அந்த ஏற்கனவே கேஸ் டைவர்ஸ் பெட்டிஷன் போட்டால் இத்தனை நாள் கழிச்சு தான் போடணும் வாங்கணுன்ற ஒரு கண்டிஷன் இருக்கிறத அந்த கூலிங் ஆஃப் பீரியடை வெயிட் பண்ணி கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல், அதாவது வந்து கம்யூனிட்டி ஸ்பெசிஃபிக் ஷார்ட்கட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தலாக் அப்படின்ற தலாக் கொடுத்துட்டு அது மூலிமா ஷார்ட்கட் மட்டத்தில் போகலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமீமா ஆரா இந்த சொல்லப்பட்ட வழக்கில் கொடுத்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும். முஸ்லீம் உமனாக இருந்தால் 1939 ஆக்ட், அதாவது வந்து ஏற்கனவே சொல்லல முஸ்லீம் அந்த ஆக்டை ஃபாலோ பண்ணணும். கிறிஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மியூச்சுவல் கன்சென்ட் பை 2 இயர்ஸ் போட்டு ஃபைல் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு வழிமுறைகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் முக்கியமாக என்னென்னா அந்த டைவர்ஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இது பர்சனல் லாஸ் தான் இருக்கும். ஹிந்துஸ்க்கு ஹிந்து லா வரும், முஸ்லீம்ஸுக்கு முஸ்லீம் லா வரும், கிறிஸ்டினுக்கு கிறிஸ்டின் லா வரும். யூனிஃபார்ம் சிவில் கோடுன்றதெல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க, அப்படி ஒன்றும் இது அப்ளிகபிள் வரைக்கும் அமலுக்கு வரல, அது எதுவும் வராது. ஸோ எந்த கேஸாக இருந்தாலும் எங்கே ஃபைல் பண்ணணும், ஃபேமிலி கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். அப்புறம் வந்து கஸ்டடியை பொறுத்த வரைக்கும் கார்டியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அது செப்பரேட், அது தனி ஆக்ட் தான் வருது, இந்த ஆக்ட் வராது. அப்புறம் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸுக்கு வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அதாவது வந்து பழைய ஆக்டில் சிஆர்பிசியில் வந்து 125 ஆக்ட் இருந்தது, அந்த ஆக்ட் சிஆர்பிசி ரிப்பீல் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக பிஎன்எஸ்எஸ் அது அந்த இதில் வந்து செக்ஷன் 144 ஜீவனாம்சம் கேட்டு ஃபைல் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு டைவர்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயங்கள். இப்போ நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் வீடியோவில் கடைசியில். இப்போ வந்து டைவர்ஸ் அப்படின்றத வந்து போகிறது சரியா தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து டைவர்ஸ் போகிறது தப்பு அப்படின்ற மாதிரி தான் பின்னாடி ஃபீல் பண்ணுறாங்க. குரானில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆண்டவன் மிக வெறுக்கக்கூடிய ஒரு செயல் என்னது அப்படின்னு சொன்னால் அது டைவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா டைவர்ஸ் தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் பண்ணுறவங்க கடைசியில் வந்து பின்னாடி டைவர்ஸ் பெட்டிஷன் பண்ணிட்டு பின்னாடி ஒரு தப்பான விஷயங்கள் ஃபைல் பண்ணிட்டோமோ, தப்பான டெசிஷன் எடுத்துட்டோமோ நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. டைவர்ஸ் வாங்கினவங்களும் சரி, கேஸ் போட்டவங்களும் சரி, எதுக்காக ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ, தேவையில்லாமல் ஒரு சண்டை, ஒரு சின்ன விஷயத்துக்காக டைவர்ஸ் போகிறாங்க. டைவர்ஸ் போகிறவங்கள எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்ன கிரவுண்ட்ஸ்க்காக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும் எந்த கேஸை எடுத்தாலும் சரி நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கிரவுண்ட்ஸ் தான் இருக்குது. என்ன, நான் நினைக்கிற மாதிரி நீ இல்லை, நான் சொல்கிற பேச்சை நீ கேட்கல. இதுதான் வந்து எல்லா டைவர்ஸ் கேஸ்லையும் உள்ள ஒரே காரணமாக இருக்குது. 99% ஆஃப் கேஸில் வந்து ஈகோ, நான் சொல்கிறத நீ கேட்கல, நான் நினைக்கிற மாதிரி நீ இல்லைன்னு கணவன் நினைக்கிறாரு, இல்லை மனவன் நினைக்கிறாரு. அதில் வர ஈகோவில் தான் வந்து கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸ் டைவர்ஸ் கேஸ் ஆகி அதுக்கப்புறம் வர பின்னாடி அவரோட பாதிப்பு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நினச்சவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி டைவர்ஸ்க்கு ஒரு அவசர கொடுக்கையாக வந்து கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலான விஷயங்கள் டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணவங்களும் சரி, ஃபைல் பண்ணி இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களும் சரி, ஒரு வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டோம், தேவையில்லாமல் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறதை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ டைவர்ஸ்னு ஒருத்தர் உங்களுக்கு கேஸ் போட தோணுச்சுன்னா உடனடியாக போய் டைவர்ஸ்ன்னு போடாதீங்க. எதிர்காலத்தை சிந்திங்க. இது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, உங்களுடைய பேரண்ட்ஸு, உங்களோட பிள்ளைகள் குறிப்பாக அந்த டைவர்ஸ் கேஸ் போட்டதுனால பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸில் உள்ள பல பிள்ளைகள் ஒன்று அப்பாவை இழந்துருது, இல்லை அம்மாவை இழந்துருது. யாராவது ஒரு கையில் போயிட்டு ஒருத்தருடைய ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடுது. அதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிற மாதிரி ஆயிடுது இந்த டைவர்ஸ்ன்றது விஷயங்கள். ஸோ டைவர்ஸ் ஏற்கனவே சொன்னபடி குரானில் சொன்னபடி அது ரொம்ப ஆண்டவனோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது யாரும் பெரும்பாலும் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ரேர் கேஸில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட ரெக்வெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கை விபரில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்களுக்கு பார்த்தா சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் போய் டைவர்ஸில் போய் நிற்கிறாங்க. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நான் நினைக்கிற மாதிரி நீ இல்லை, ஏற்கனவே சொன்ன இல்லையா, நான் சொல்கிற மாதிரி நீ இப்போ என் பேச்சு நீ கேட்கல, நான் நினைக்கிற மாதிரி நீ இல்லை, அதுதான்
அதுதான் மெயினான கிரவுண்டாக இருக்குது. இப்போ வாழ்க்கையில் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கிறாங்களா? இல்லை அப்பா அம்மா பேச்சு கேட்டு நீங்கள் எல்லாருமே இருந்தீங்களா? இல்லை 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 நீங்கள் உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் பிரதர் சிஸ்டர் இருக்காங்களா? உங்கள் பிள்ளைங்க இருந்தாங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னா எப்படியும் வயலேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க எல்லோரும் இருக்க போகிறதில்ல, 100% இருக்க போகிறதில்ல. நீங்கள் சொல்கிற பேச்சை 100% அவங்களும் கேட்குறப்ப கேட்டு நடக்க போகிறோம். அதுக்காக நீங்கள் அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை இல்லை. ஸோ அவங்கள பிரிஞ்சு இல்லைல்ல, இப்போ ஏதோ ஒரு வயலேஷன் அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் போகிறீங்க. அது மாதிரி தான் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம நினைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பேசிக் பிரின்சிபிள் இருக்கும். அதை மாற்ற முடியாது, நம்ம மாற்ற முடியாது. இப்போது ஒரு சர்க்கரைக்குனா இனிக்கும், மிளகான்னா கரைக்க உரைக்கும், பாவைக்கானா கசக்கும், புளினா புளிக்கும். ஸோ அதனோட பேசிக் கேரக்டர் அப்படி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களுக்குன்னு உள்ள பேசிக் கேரக்டர் வந்து அப்படி தான் இருக்கும். அதை நம்ம போய் மாற்ற முடியாது. ஸோ ஒருத்தருக்காக ஒருத்தர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்காக முழுசாக மாறி நீங்கள் நினைக்கிற மாதிரி வருவாங்களா? ஒரு சக்கரை வந்து ஒரு பாவக்காய் பார்த்து நீ இனிப்பாக வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமானா முடியாது. அது மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ஹஸ்பண்டுக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும், அதுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும், அவங்களுக்குள்ள பேசிக் பிரின்சிபிள் இருக்கும், அவங்களுக்கு பேசிக் கேரக்டர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்க, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி வரணும்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. அதே மாதிரி மனைவி அதே மாதிரி தான். இப்போ புருஷனை பொறுத்த வரைக்கும் அப்புறம் மனைவி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கணும், நம்ம சொல்ல பேச்சு கிடக்கணும், நம்ம நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் எந்த விதத்தில் நியாயம் பாருங்கள். அது ஒரு எதேச்ச அதிகாரம் தானே, ஒரு ஹிட்லரிசம் தானே. இப்போ நான் நினைக்கிற மாதிரி நீ இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு ஹிட்லர் நினைக்கிற மாதிரி தானே. அது எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் பேசிக் ரிலேஷன்ஷிப்பில் ஒத்து வரும்னு சொல்லுங்கள். அது ரொம்ப ஒரு தவறான விஷயந்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைவர்ஸ்ன்னு எடுக்க போனால் தயவுசெய்து மோஸ்ட் 100% அவாய்ட் பண்ணுறதுன்றது தான் நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா டைவர்ஸ் யார் போகலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ டைவர்ஸ் பண்ணால் தான் என் வாழ்க்கை, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க மட்டும்தான். அதான் டெஸ்ட்டு. நான் ஒருத்தருக்கு டைவர்ஸ் போகணுமா அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் வருதா, அப்படி வந்தால் தான் நீங்கள் டைவர்ஸ் போகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட்டு எல்லாருக்குமே அந்த மாதிரி எடுத்து வந்துடும், உடனே வந்துடும். ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு இன்றைக்கி சினிமாவுக்கு போகலாமா, நான் வரலையா போச்சு, ஒன்று டைவர்ஸ் பண்ணுறது தான் பெட்டரு. ஹோட்டல் நீங்கள் நான் இதை சமைச்சு தரையா, நான் சமைச்சு கேட்குறத சமைச்சு தரலையா போன டைவர்ஸ் பண்ணுறது தான் பெட்டர்னு உடனே வரும். உடனே வந்தால் அதுக்கெல்லாம் வந்து அவங்களோட வாழ்றதோட ஒரு நசத்து போகிறத மாதிரி அப்படின்றது உடனே சின்ன விஷயங்கள்லாம் வரும். அப்படி அது அப்படி கணக்கு கிடையாது. என்னோட டெஸ்ட் என்னன்னா, ஒரு கணவன் ஒரு மனைவியோட நீங்கள் வாழவே முடியாது, வாழ்றதை விட செத்து போயிடலாம் அப்படின்னு தொடர்ந்து 6 மாதத்துக்கு உங்களுக்கு அதே மாதிரி ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா தான் நீங்கள் வந்து அடுத்த கட்டம் டைவர்ஸ்ன்ற கருத்துக்கு போகணும். அப்படி இல்லை, இன்னைக்கு சண்டை போடுறீங்க, ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் சந்தோஷமாயிடுச்சுன்னா அதை கழிச்சிடணும். அந்த 6 மாதம் பீரியடில் இந்த கழிச்சிடணும். திருப்பி ஃப்ரெஷ் பீரியட் மாதிரி கழிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படி நீங்கள் உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டைவர்ஸ்ன்ற எண்ணம் வராது. இப்போ உங்களுக்கு ஒரு வயிற்று வலி வருது, ஒரு பேச்சுக்கு உதாரணம் சொல்கிற வயிற்று வலி வருது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை வாங்குவீங்க, இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போய் மாத்திரை வாங்குவீங்க, இல்லை அவர் டாக்டர் மாத்திரை கொடுப்பாரு, இல்லை ஊசி போடுவார், இல்லை ஒஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவார். இதுதான் உங்களுக்கு இந்த வயிற்று வலியிலிருந்து மீள்றதுக்கான வழி. இப்போ இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளஸ்ட் வழி என்னென்னா தற்கொலை பண்ணிக்கிறது. வயிற்று வலிக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டால் வலி உடனே போயிடும். அதை நீங்கள் செய்வீங்களா? அதை அப்படி செய்யுங்கன்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன முட்டாளும்பீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் டைவர்ஸ் போகணுன்னு உங்கள் மனசில் எண்ணம் வந்தால் நீங்கள் ஒரு முட்டாளான எண்ணம் தான் உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். அதை ஏன் சரி பண்ண முடியாது? ஒரு வயிற்று வலிக்கு வந்து 1008 வழி, வயிற்று வலியை சரி பண்ணுறதுக்கு 1008 வழி இருக்கும்போது உங்களுக்குள்ள ஹஸ்பண்டோட ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை, கருத்து வேறுபாடை சரி பண்ணுறதுக்கு ஒரு 1008 வழி கிடையாதா? அதுக்கு சூசைட் தான் பண்ணணுமா? டைவர்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சூசைட் தான். நீங்கள் இன்றைக்கி வந்து அது சரின்ற மாதிரி படலாம், ஆனால் பின்னாடி நிறைய விஷயங்கள், நிறைய பேர் வேதனைப்படுறாங்க. இப்போ வந்து எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, யார் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு துணை அப்படின்றது ஒன்று முக்கியமான விஷயம். கண்டிப்பாக அந்த துணை வந்து கடைசி வரை உங்களுக்கு வந்து உங்கள் கூட கடைசி வரை வரக்கூடிய துணை யாருன்னா உங்கள் மனைவி அல்லது கணவன். இப்போ ஒரு ட்ரெயின் ஜேர்னி வந்து வச்சிங்களேன், ஒரு ட்ரெயின் கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வரீங்கன்னா, கன்னியாகுமரியிலேருந்து உங்களோட ஒருத்தர் ஏறுவார், அவர் திருநெல்வேலியில் இறங்கிறார், திருநெல்வேலியில் ஒருத்தர் ஏறுவார், மதுரையில் இறங்கிறார், மதுரையில் ஏறுறவர் திருச்சியில் இறங்குவார், திருச்சியில் ஏறுவார், திண்டுக்கல்லில் இறங்கிடுவார், திண்டிவனத்தில் இறங்கிடுவார். இப்போ உங்கள் கூட முதல்ல இருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் உங்கள் கூட வர்றது யார் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரெயின் தான். அதுதான் உங்கள் கூட. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட உங்கள் கூட கைப்பிடிச்சதுனால கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரப்போகிறது உங்களுக்கு துணையான சரியான துணை யாருன்னா அது வந்து ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப். அவங்க தான் கடைசி வரைக்கும் கூட வருவாங்க.
அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு மனைவி தேவையில்லை, மனைவிக்கு ஹஸ்பண்ட் தேவையில்லை. தெம்பாக இருக்கும்போது கணவனுக்கு மனைவி தேவையில்லை, மனைவிக்கு தெம்பில்லை. ஆனால் நொந்து போய் இருக்கும்போது, நொந்து நூலாக இருக்கும்போது, ரொம்ப மனசு உடைஞ்சு இருக்கும்போது, அது தனிமையில் இருக்கும்போது, இயலாத்தன்மையில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ ஆஃப் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர்ன்றது தெரியும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கணவனுக்கு மனைவி தேவை, மனைவியோட அருமை தெரியும், மனைவியோட அருமை கணவனுக்கு தெரியும். இப்போ வந்து அதான் சொல்லுவாங்க, மனைவியினோட அருமை எப்போ தெரியும்னா அவங்களோட இல்லாத சமயத்தில் தான் நமக்கு புரிய வரும். மனைவிக்கு மட்டும் இல்லை, கணவனோட அருமை அப்போ தான் தெரியும். இருக்கிற வரைக்கும் அவன் மனைவி வெளியே தெரியாது. இல்லாத சமயத்தில் தான் ஐயோ அப்போ தான் அவர் இப்படி இருந்தார், எப்படி இருந்தார். ஒரு பெண்ணுக்கு ஒருத்தருக்கு புருஷன் அப்படி இருந்தான்னா அவங்க அதனோட பலம்ன்றது வந்து அவன் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட அவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற ஒரு இதே வந்து அவங்களுக்கு பெரிய பலம், ஒரு பெரிய சுற்றி வர ஒரு பெரிய பாதுகாப்பான ஒரு பாதுகாப்பாரன். ஒரு பெண்ணுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்குதுன்னா சொசைட்டியில் நம்ம ஒரு 10-12 மணிக்கு நடந்து போக முடியுமானா அதுக்கு தப்பான சமூகம் பேசும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் அது ஒரு ஓப்பன் புக்கு மாதிரி எல்லாரும் கண்டவங்களாம் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கணவன் ஒரு பெண்ணுக்கு கணவன்றது வந்து ரொம்ப முக்கியன்ற மாதிரி ஒரு கணவன் ஒரு ஆணுக்கும் ஒரு மனைவின்றது ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் கூட வரைக்கும் இருக்கிறது ஒன்றுமே இல்லாமல் தனிமையாக இருக்கிற சமயத்தில் தான் அப்போ தான் உங்களோட வேல்யூ ஆஃப் தி லைஃப் பார்ட்னர்ன்றது தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக டைவர்ஸ் பண்ணணும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து தப்பான விஷயம் அப்படின்றத போடுங்க. அதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ உங்களோட அப்பா அம்மா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், பிரதர்ஸ் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் அப்படி எடுக்கிறேன் சரியான்னு பாருங்கள். உங்களுக்கு மேலே அக்கறை உள்ளவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்டா, இதெல்லாம் இப்படி சால்வ் பண்ணிக்கலாம்டா, இதுக்கு டைவர்ஸ் போடலன்னு நல்லவங்க கண்டிப்பாக ஆறுதல் பண்ணுவாங்க. அதே மீறி யாரும் இல்லைன்னா என்கிட்ட வாங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கவுன்சிலிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எத்தனையோ பேரை டைவர்ஸ்னு வர்றவங்கள வேணாடா போய் திருந்தி சேர்ந்து வாழன்னு சொல்லி எத்தனையோ பேரை திருத்தி வாழ வச்சுருக்கேன். ஒரு டெஸ்ட் என்கிட்டே வந்து பண்ணுங்கன்னு கண்டிப்பாக உங்களை மாற்றி வைக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் எந்த சமயத்துலையுமே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிங்கன்னா இந்த டைவர்ஸ்ன்ற எண்ணமே வராது. இந்த பிரச்சனைக்காக நான் சாவணுமா, இது ஒரு சின்ன பிரச்சனை, இதுக்குமே நீ தற்கொலை பண்ணிக்கிறமான்னு கேளுங்க. கண்டிப்பாக அது தற்கொலை பண்ணுறது முட்டாள்தனம். அது மாதிரி தான் டைவர்ஸ் அப்படின்றது வந்து என்னதுன்னா அது ஒரு முட்டாள்தனம். போகாதீங்க. நான் வந்து இந்த பிரச்சனைக்காக டைவர்ஸுக்கு போக மாட்டேன், அதை தவிர வேறு ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிங்கனாலே உங்களுக்கு 1008 வழி உங்கள் கண்ணில் தெரியும். இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கடைசி செய்தி. எந்த ஒரு பிரச்சனையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் வந்தாலும் டைவர்ஸ்ன்றதுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு உங்கள் மனசை நீங்களே சொல்லிக்கிங்க. உங்களுக்கு 1000 வழி தெரியும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது. எப்படி பண்ணலாம், எப்படி சமாளிக்கலாம், அழகாக சொல்லலாம். இதாவது சமாளித்து அது கடந்து போய்கிட்டே இருக்கலாம். அந்த பிரச்சனையை கடந்து போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து மேடு பள்ளமாக தான் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப்பில் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் சண்டை இல்லாமல், மனக்கசப்பு இல்லாமல், கருத்து வேறுபாடு இல்லாமல் ஏதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா கிடையவே கிடையாது, ஒத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. வாழ்க்கை பயணத்தில் மேடு பள்ளம் வரும், கரடு முரடு வரும், ரோடே இல்லாத போகணும். அந்த சமயத்துலேயும் கொஞ்சம் கடந்து போகணும். அதெல்லாம் கொஞ்சம் காலம், அதெல்லாம் அதையும் கடந்து போனால் நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சின்ன குட்டி கதை இருக்குது. ஒரு 2 மான் வந்து தண்ணி குடிக்க போச்சான். அதில் இருக்க தண்ணி ரொம்ப கம்மியான தண்ணி தான் இருந்தது. உன்னை ஆண்மான்னு சொல்லிச்சா நீ குடி நான் அப்புறம் குடிக்கிறேன்னு, பெண்மான்னு சொல்லிச்சா நீ குடி நான் குடி அப்புறம் குடிக்கிறேன்னு சொல்லிச்சான். சரி நமக்குள்ள பிரச்சனை 2 பேரும் சேர்ந்தே குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குடிச்சிக்கிட்டே இருந்தான். தண்ணி குறையவே இல்லை, ரொம்ப நேரம் குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உண்மை இருந்தது, இந்த ஆண்மான் வந்து குடிக்கிற மாதிரி நடிச்சிருக்கு, பெண்மான் குடிக்கிற மாதிரி, அது பெண்மான் குடிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்மான் நடிச்சிக்கிட்டு இருந்திருக்கு. பெண்மான் குடிக்கிறோன்னு ஆண்மான் குடிக்கிறோன்னு பெண்மான் நடிச்சிக்கிட்டு இருந்திருக்கு. இதுதான் வந்து வாழ்க்கையில் ஒரு இல்லறத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். என் புருஷன் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக மனைவி விட்டு கொடுக்கணும், புருஷன் சந்தோஷமாக இருக்கணும்னு மனைவி விட்டு கொடுக்கணும், மனைவி சந்தோஷமாக இருக்கணும்னு புருஷன் விட்டு கொடுக்கணும். அந்த விட்டு கொடுத்து போகிறதுல தான் உண்மையிலே வாழ்க்கையில் இனிமையான இல்லற வாழ்க்கையில் இனிமையான இருக்குது. விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லைன்னு ஒரு தத்துவம், தமிழ் தத்துவம். அது மாதிரி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப இனிமையாக இருக்கும். அவங்களோட சந்தோஷத்துக்காக இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிற கப்பல்கள் எதாவது சந்தோஷமாக இருக்குன்னா மனைவிக்கு என்ன சந்தோஷம்னு கணவன் செயல்படுவார், கணவனுக்கு என்ன சந்தோஷம்னு மனைவி செயல்படுவாங்க. அவங்க வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும். என் சந்தோஷம் என்னதுன்னு நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அவங்க சந்தோஷம் என்னென்னு ஒர்க் அவுட் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்காது, குடும்ப வாழ்க்கையில் இனிமையாக இருக்காது. அடுத்தவங்க சந்தோஷத்தை நினச்சி நம்ம அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிறோன்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படுங்க, வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். இதை தான் இந்த வீடியோவில் சொல்ல நினைக்கிறேன். ஸோ கடைசியாக ஒன்றே சொல்லிடுறேன்.
உங்களுக்கு வந்து டைவர்ஸ்னு எண்ணம் வந்தால் அந்த எண்ணத்தை டைவர்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த எண்ணத்தை இல்லாமல் ஆக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு 1000 வழி தெரியும். டைவர்ஸ்னு எண்ணம் வரும்போதெல்லாம் அது இல்லை, அதை தவிர வேறு ஏதாவது என்ன இருக்குது. ஸோ டைவர்ஸை நான் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு 1000 வழி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். தொடர்ந்து என் சேனலை பாருங்கள். ரசிகாக் சட்டம் அறிவோம், ரசிகாக் லா டியூப் 2 சேனல் இருக்குது. அதில் ஏராளமான வீடியோ இருக்குது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறீங்கன்றதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பாக ஒரு 4 பேருக்கு அல்லது உங்கள் ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த வீடியோவை பார்த்து டைவர்ஸ்ன்ற எண்ணத்தை அவங்க விலக்கி வச்சாங்கன்னா அதுதான் எங்கே எனக்கு கொடுக்குற ஒரு காணிக்கை. கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களில் ஒருவன் ரசியாக் அலி. நன்றி, வணக்கம்.